அம்மா அம்மா என்ன சாப்பிட்ற? பரோட்டாவா? பிரியாணி சாப்பிடு. ஏன்? ஆமாம், பத்திரத்தை போட்டு சோறு திங்க விட்டோம். சாப்பிட போகிறோம். எனக்கு இலையில ஒரு துளிமா நான் பூனை பிடிச்சேன். எனக்கு ரெண்டு போதுனே. ஆம்லெட்டில் வேணாம், அதெல்லாம் பிடிக்காது. மா பிரியாணி கடுப்பாயிடுச்சு. சரி சிப்ப ரொம்ப பசியில் இருக்கவருக்கு அடிக்கடி கேட்கக்கூடாது. சாப்பிடு. அப்படி ஒரு சூடாக இருக்குது. ஆமாம், நல்ல சூடாக தான் இருக்குது. பாத்தின ஒரு பரோட்டா நல்லா தான் இருக்குது. கடை பேர் என்னண்ணே? மீன் அமீனா? அமீன் கடை பரோட்டா நல்லா இருக்குது. ஆனால் ரொம்ப சின்னதாக பிச்செலாம் போடலையா? சரிங்க, நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்கள் எல்லோரும் லைக் பண்ணுங்கள். எங்கள் அம்மா பாவம் சொத்தில் எழுதி கொடுத்துட்டு பரோட்டா சாப்பிடுது. பிரியாணி சாப்பிட்னா வேணாம் நகுத்தியா. அதனால் நாங்கள் சாப்பிட்றோண்ணா. எங்கள் அம்மாவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். எல்லாத்தையும் மக்கள் காசு மிச்சம் கொடுத்து. பரோட்டா நல்லா இருக்குது, ஆனால் காரமாக இருக்குது. காரமாக இருக்குது. டேஸ்ட்டாக இருக்குது. காரம் தாங்க முடியாமல் இருக்குதுமா. காரம் இல்லையா? உரப்பா இருக்கும். பரோட்டா நல்லா பார்த்துக்கணும். பெரிய டவுனில் தான் நல்லா இருக்குது. பெரிய மக்கள் அதிகமாயிரும். ஏன்னா தானே டாக்டர் பார்த்துட்டு ஒரு சின்ன டவுனாக இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே இருக்கா இப்படி ஒரு போட்டா பத்திரத்தை போட்டு கொடுக்குறது. எல்லாம் லைக் பண்ணுங்க.